வணக்கம் நண்பர்களே. மை வி 3 உறுப்பினர் எல்லாம் ரொம்ப ஆவலுடன் ஆர்வத்துடன் எதிர்பார்த்து காத்திருந்த அந்த ஒரு தருணம் கிட்டத்தட்ட 99% உறுதி செய்யப்பட்டு விட்டதுங்கிறதுல ஒரு மகிழ்ச்சியா சொல்ல வந்திருக்கேன். அது என்ன அப்படிங்கிறது ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அதை உறுதிப்பட சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை. நீங்க யாரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் பல அப்டேட்டுகள் அடுத்தடுத்து வரப்போகுது. அது எல்லாத்தையும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கணும்னா நம்ம டெலிகிராம் சேனல்ல ஃபாலோ பண்ணிக்கங்க. வாட்ஸ்அப் குரூப்ல ஃபாலோ பண்ணிக்கங்க. அதுல எல்லா வீடியோ நம்ம லிங்க் கொடுத்துருவோம். நீங்க மிஸ் பண்ணியிருந்தாலும் எப்போ வந்தாலும் அந்த லிங்க் கிளிக் பண்ணி நீங்க நம்ம வீடியோ நீங்க பாத்துக்கலாம். சார் நண்பர்களே, இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டா வீடியோக்குள்ள போயிடலாம். இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு பொங்கலுக்கு அறிவிக்க வேண்டிய அந்த ஒரு முக்கிய தகவல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓப்பனாவே சொல்லிடுறேன். அப்ளிகேஷன் வரப்போகுது நண்பர்களே. அப்ளிகேஷன் தான் வரப்போகுது. அப்ளிகேஷன் பொங்கல் அன்னைக்கே நமக்கு லான்ச் பண்ணி கொடுக்க வேண்டிய ஒரு சிறப்பான ஏற்பாடுல அவங்க இருந்தாங்க. சில பல காரணங்களால அதை பண்ண முடியலன்னு இருக்காங்க. அது என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு அப்ளிகேஷன் பிளே ஸ்டோர்ல தான் வரப்போகுது. அதைத்தான் அவங்க கொடுத்துருந்துருப்பாங்க போல. அது தொடர்பா அங்க எதுவும் சரியா அப்டேட் பண்ணாம விட்டுட்டாங்கன்னு நினைக்கிறேன். அது தொடர்பாக தான் எம்டி பேசல அப்படின்னு சொல்லி ஒரு வித கருத்துக்கள் சொல்லப்பட்டிருந்துச்சு. அது எந்த அளவுக்கு உண்மை பொய் அப்படிங்கிறது ரெண்டாவது. நம்ம அது நமக்கு தேவையில்லை. மொத்தம் பிளே ஸ்டோர்ல அப்ளிகேஷன் வரப்போகுதுங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அதுல வந்தாதான் நமக்கு ஒரு மகிழ்ச்சி. எல்லாருக்குமே அதிகாரப்பூர்வமா நமக்கு வந்திருக்கு அப்படிங்கிறதுல ஒரு ஏற்புடைமை இருக்கு நமக்கும். சரி நண்பர்களே, இப்போ பாத்தீங்கன்னா அந்த அப்ளிகேஷன் எப்போ லான்ச் ஆக போகுது அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்குமே இருக்கும். அவங்க ஃபர்ஸ்ட் போட்ட பிளான் பாத்தீங்கன்னா ஜனவரியில தான். ஆனா நம்ம என்ன சொல்லியிருந்தோம், தை முடியறது வரைக்கும் நமக்கு டைம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனா ஜனவரி அப்படிங்கிறது இல்லை, பிப்ரவரிக்கு போயிடுச்சு. இதுல யாரும் வருத்தப்பட தேவையில்லை. ஆங்கில மாதங்கள் 2 அப்படின்னு சொல்லி கனெக்ட் பண்ணாலும் நமக்கு தமிழ் மாதத்துல அது ஒண்ணுதான். எப்ப அப்படின்னு பாத்தீங்கன்னா, அடுத்த மாசம் பிப்ரவரி 11ஆம் தேதி லான்ச் ஆகுறதுக்கு 99% வாய்ப்புகளை உறுதிப்படுத்திருக்காங்க. அது என்னைக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா தைப்பூசம். தைப்பூசத்து அன்னைக்கு தான் அது லான்ச் ஆக போகுது. ஆரம்பத்திலே நம்ம வீடியோவில் 3 பார்ட்டா போட்டிருந்தோம். செகண்ட் பார்ட்லேயே விளக்கமா சொல்லியிருந்தோம். தைப்பூசம் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். அது வரைக்கும் நமக்கு டைம் இருக்கு. பொங்கல் இல்லைன்றாலும் தைப்பூசம் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். இப்போ இந்த வீடியோ நீங்க பார்த்துட்டு இருக்க நேரத்தில் நான் ஷார்ட்ஸ்லேயே அந்த வாசகத்தை நான் முன்னாடியே ரிலீஸ் பண்ணியிருப்பேன். அதை நீங்க பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தைப்பூசத்துக்குள்ள நமக்கு வரும் அப்படிங்கிறத அந்த ஷார்ட்ஸ்லேயே நீங்க பார்த்து தெரிஞ்சிருந்திருக்கலாம். சரி நண்பர்களே, இப்போ நமக்கு தைப்பூசத்துக்கு அந்த உறுதிப்படுத்தப்பட்ட 99% அந்த தகவல் வந்திருக்கு. அப்ளிகேஷன் தான் வரப்போகுது. அது என்ன மாதிரி வரப்போகுது அப்படிங்கிறத நான் சொல்லிடலாம் அப்படின்ற ஐடியாவில் இருந்தேன். அதை சொல்ல வேண்டாம் அப்படின்ற ஒரு கருத்தை முன் வச்சிருக்காங்க. எதுக்காக அப்படின்னு கேட்கும்போது, அது சம்பந்தப்பட்ட எல்லா தகவல்களையும் எம்டிஏ சொன்னா நல்லா இருக்கும். எல்லாத்தையுமே அட்வான்ஸா தெரிஞ்சுக்கிறதுல எந்த ஒரு சுவாரஸ்யமும் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த அப்ளிகேஷன்ல என்னென்ன மாறுதல்கள் இருக்கு, என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற எல்லா தகவலையும் எம்டிஏ நேரடியாக நமக்கு விளக்கமா வீடியோவில் சொல்லுவாரு. அதுக்கப்புறமா அதை எப்படி நம்ம பயன்படுத்துறது அப்படிங்கிற வீடியோக்கள் அடுத்த நாட்கள்ல வரலாம். இல்லை அடுத்தடுத்த நாட்கள்ல நம்ம அதில் எதிர்கொள்ளும் சில சிக்கல்களை சரி செய்யும் விதமா சில விளக்கங்கள் நமக்கு கொடுக்கப்படலாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. இப்போதைக்கு உங்களுக்கு அப்ளிகேஷன் லான்ச், அந்த அப்ளிகேஷன் தொடர்பான எல்லா தகவல்களும் அடுத்தடுத்து உங்களுக்கு வழங்கப்படும் அப்படிங்கிறத 99% உறுதிப்படுத்தியிருக்காங்க. இது நம்பிக்கையோட இருக்கலாம். ஏன்னா ஆரம்பத்திலே அப்ளிகேஷன் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நேரத்தில் இல்லை, எங்களுக்கு தெரிஞ்சு 2 மாசத்துக்கு 3 மாசத்துக்கு முன்னாடியே அது ரெடி ஆயிடுச்சு. 3 மாசத்துக்கு முன்னாடி சொன்னாங்க. 2 மாசத்துக்கு முன்னாடியே அது 100% ரெடி ஆகிருக்கு. அதை லான்ச் பண்ணி அதை ரன் பண்ண வைக்கிறது மட்டும்தான் வேலை. சர்வர் பிரச்சனை எல்லாமே முடிஞ்சிருச்சு. முதல்ல நம்ம டைமிங்ல சர்வர் பிரச்சனை வந்தா ஒன்றும் ஃபுல்லா இருக்கு பாத்தீங்களா, அந்த இதெல்லாம் இல்லை. இதை கூட சொல்லக்கூடாதுன்னு நினைச்சேன். இருந்தாலும் இது ஒரு மகிழ்ச்சியான தகவல் அப்படிங்கிறதுனால இதை உங்கள்கிட்ட சொல்றேன். இனிமேல் அந்த சர்வர் அப்டேட்ல எந்த ஒரு பிரச்சனையுமே வராது. நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் சர்வர்ல அது ஆட்டோமேட்டிக்கா அது ஒரு பக்கம் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். அதனால இனிமேல் நமக்கு அப்ளிகேஷன் பயன்படுத்துவதில் எந்த ஒரு தடையுமே இருக்காது. நம்மளா பார்த்துட்டு சரி இன்னைக்கு நமக்கு வேலை இருக்கு அதனால இதை பண்ண முடியாது அப்படின்னு விட்டுட்டு போனாதான் ஒழிய அவங்க நிறுத்துறதுக்கு வாய்ப்பே கிடையாது. சரி நண்பர்களே, இன்னும் பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு 3 முக்கிய தகவல்கள் இருக்கு. அதுல ஒன்ன கன்ஃபார்ம் பண்ணியாச்சு, இதுதான் ரைட்டு அப்படிங்கிறது. ஆனா அதுக்கு அடுத்தது மக்கள் பெரும்பாலானோர் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம். இந்த ஒரு விஷயத்தை தான் ஆரம்பத்துல இருந்து எல்லாருமே கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கும் வழிவகை செஞ்சு வச்சிருக்காங்க. அதை எப்ப நடைமுறைப்படுத்த போறாங்க அப்படிங்கிறத தெரியல. இதை அட்வான்ஸா உங்களுக்கு நான் சொல்றேன். அது என்னங்கிறத அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஏன்னா அவங்க இது சம்பந்தமா பேசலாமா வேணாமா அப்படிங்கிறத கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணிட்டு நம்ம பேசுவோம். மேலோட்டமா நான் சொல்றேன், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்மலாம் பெருசா எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க அந்த ஒரு விஷயத்துக்கு ஆவண வேலைகள் செஞ்சு வச்சிருக்காங்க. அது என்ன மாதிரி கொண்டு சேர்க்க போறாங்க அப்படிங்கிறது தான் சஸ்பென்ஸா இருக்கு. எது எப்படி இருந்தாலும் சரி, நமக்கு இந்த தை மாசத்திலே நமக்கான அனைத்துமே கிடைக்க தொடங்கிவிடும். அனைத்துமே கிடைத்துவிடும் சொல்ல முடியாது. அனைத்து வகையான விஷயங்களும் கிடைக்க தொடங்கிவிடும்.
அடுத்தடுத்த நாட்கள்ல வந்து எல்லாமே சரியா நடந்துரும். ஆரம்பத்திலே நான் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தேன், எப்ப முடிஞ்சதோ அப்பவே தொடங்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த வார்த்தையை வந்து எல்லாருமே எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தீங்க. எப்ப முடிஞ்சதோ அப்ப தொடங்கும் போது எல்லாமே சரியா தான் இருக்கும். நம்ம வந்து ஆரம்பத்தில் எப்படி ரன் ஆகி போய்கிட்டு இருந்தோமோ அதே அளவுக்கு ரன் ஆகி போய்கிட்டு இருப்போம். இதுல பல பேருக்கு பல குழப்பங்கள் இருக்கலாம். எப்படி இவ்வளவு பிரச்சனைகள் நடுவில் வந்து இதெல்லாம் வந்து சாத்தியமா அப்படின்னு கேள்வி கேட்கலாம். சாத்தியப்படுத்தி இருக்காங்க. அதற்கான வேலைகளை எல்லாம் செஞ்சு முடிச்சிருக்காங்க. அதுக்காக தான் வந்து அந்த லீகல் டீம் வந்து சட்ட வல்லுநர்கள் எல்லாமே சேர்ந்து சிறப்பாக செயல்படுத்தி முடிச்சிருக்காங்க அப்படின்னு நான் சொல்லணும். சார் நண்பர்களே, இன்னும் வந்து ஒரு முக்கியமான ஒரு நியூஸ் இருக்கு. அந்த நியூஸ் வந்து அடுத்த வீடியோ இல்லாட்டி அதுக்கு அடுத்த வீடியோவில் வந்து உறுதிப்படுத்திக்கிட்டு நான் உங்கள்கிட்ட சொல்றேன். என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத வந்து கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நிறைய பேர் வந்து கமெண்ட்ல வந்து என்னுடைய கேள்வியில வந்து நீங்க வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இப்ப நான் காலையில போட்டிருந்த வீடியோல சரி, இந்த வீடியோல சரி, உங்கள் கேள்விக்கான பதில வந்து தனிப்பட்டு சொல்லணுங்கிற ஒரு அவசியம் இல்லாம போச்சு. ஏன்னா வந்து அப்ளிகேஷன் லான்ச் ஆக போகுது. இதுலயே வந்து நீங்க கேட்ட பாதி கேள்விகளுக்கு பதில் கிடைச்சிருச்சு. சரி, இந்த வீடியோ கீழே வந்து உங்களுடைய கேள்விகள் என்ன அப்படிங்கிறத வந்து பதிவு பண்ணுங்க. அதுக்கான விடையை வந்து தனியா நம்ம வந்து ஒரு வீடியோ போடலாம். ஏன்னா வந்து அப்ளிகேஷன் லான்ச் ஆக போகுது அப்படிங்கிறப்ப உங்களுக்கு பல கேள்விகள் எழும். இந்த நேரத்துல வந்து அப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோ, ஏன் என்ன மாதிரி ஆச்சு அப்படிங்கிற பல கேள்விகள் இருக்கும். அது என்ன மாதிரியான கேள்வியா இருந்தாலும் சரி, நீங்க வந்து கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. அதை நம்ம அடுத்த வீடியோல, இந்த வீடியோவுக்கு அடுத்து நம்ம போடுற வீடியோல அதை பத்தி தெளிவான ஒரு விளக்கத்தோட நம்ம வந்து வீடியோ போடலாம். ஆனா கேள்வி கேட்கிற நீங்க வந்து உங்களுடைய பெயரை வந்து கண்டிப்பா நீங்க மென்ஷன் பண்ணணும். யார் கேள்வி கேட்கிறா அப்படிங்கறத வந்து மத்தவங்களும், அதாவது பாக்குற மத்தவங்களும் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வந்து உங்க பெயரை வந்து மென்ஷன் பண்ணுங்கன்றது. அதுலயும் குறிப்பா வந்து உங்க மாவட்டத்தை மென்ஷன் பண்ணீங்கன்னா உங்க பகுதியில் இருக்கவங்களும் தெரிஞ்சுக்குவாங்க. சரி, இன்னாரு இந்த ஊர்ல இருந்து கேட்கிறாங்க, அப்ப இங்கேயே ஆள் இருக்காங்க, அவங்க கேட்ட கேள்வி கரெக்டா சரியா தப்பா, அதுக்கு சொல்லப்பட்ட பதிலும் சரியா தப்பா அப்படிங்கிறத அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. புதுமையான கேள்விகள் நிறைய பேர் கேள்வி கேட்கணும்னு நினைச்சிருப்பாங்க. அவங்களுக்கு வந்து அந்த கேள்வி கேட்கறதுக்கான வாய்ப்புகளே கிடைக்காம போயிருக்கும். அப்படி ஒரு கேள்வியை வந்து நீங்க முன்வைக்கும் போது உங்களுக்கும் சேர்த்து அவங்களுக்கும் சேர்த்து ஒரே பதிலா வந்து கிடைச்சதா இருக்கும். சார் நண்பர்களே, இந்த கேள்விகள் கேட்க சொல்றது எதுக்காகனா உங்களுக்கு வந்து முறையான ஒரு பதிலை சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வந்து லைவ் போடுறோம். லைவ்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து அன்லிஸ்டடா தான் போடுறோம். தேவையில்லாத ஆட்கள் வந்து இருக்கிறவங்களுக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வந்து அதை அன்லிஸ்டடா பண்ணிட்டு இருக்கோம். நீங்களும் வந்து லைவ்ல கலந்துக்கிட்டு இன்னும் பல தகவல்களை தெரிஞ்சுக்கணும், கேள்விகள் கேட்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க வந்து கண்டிப்பா நம்ம டெலிகிராம் குரூப்பையும் வாட்ஸ்அப் குரூப்பையும் நீங்க ஃபாலோ பண்றத தவிர வழியில. ஏன்னா அதுல நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா நம்ம நிறுவனத்தில் இருக்கவங்க தான் வந்து அதை ஃபாலோ பண்ண போறாங்க. தேர்ட் பார்ட்டி வந்து யாரால வந்து ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அப்படியே ஃபாலோ பண்ணாலும் ஆல்ரெடி அவங்க எல்லாத்தையுமே வந்து நான் ஹைட் பண்ணி வச்சிருக்கேன். அவங்க என்ன கமெண்ட் போட்டாலும் உள்ள வராது. உள்ளதை உள்ளபடி நல்லபடி வந்து நீங்க கேட்கணும். அதுக்கேற்ற மாதிரி பதில் நான் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் வாரத்துல ஒரு நாள் வந்து அன்லிஸ்டடா வந்து நம்ம அந்த லைவ் வந்து நடத்திக்கிட்டு இருக்கோம். மேலும் இன்னும் அடுத்தடுத்த கட்டங்கள்ல வந்து பல தகவல்களை வந்து நான் குரூப்லயே வந்து அப்டேட் பண்ணலாம் அப்படின்றீங்க. ஏன்னா அப்டேட் பண்றப்ப வந்து சில பேர் தேவையில்லாத ஆட்களும் வந்து உள்ள இருக்காங்க. அவங்களுக்கும் சில தகவல்கள் தெரியுது அப்படிங்கிறதுக்காக தான் மேலோட்டமா வச்சு லைவ்ல வந்து ஒரு குறிப்பிட்ட இடைவெளி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து பல விஷயங்களை வந்து பகிர்ந்துக்கிறோம். ஏன்னா அப்பதான் வந்து அவங்கள வெளியில போயிருவாங்க. ஏன்னா அவங்களால கமெண்ட் பண்ண முடியாது, வீடியோவை கண்டினியூ பண்ண முடியாது. அதனால வந்து அவங்க பாதியிலே போயிருவாங்க. இருக்கிறவங்க மட்டும், அதாவது நிறுவனத்துல இருந்து நிறுவனம் சம்பந்தமா ஏதாவது ஒரு தகவலை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆர்வத்தோட இருக்கவங்க மட்டும்தான் வந்து அதை கண்டினியூ பண்ணுவாங்க. ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில முக்கியமான சில தகவல்களை வந்து நம்ம வந்து வெளிப்படையா சொல்லி முடிச்சிருவோம். சார் நண்பர்களே, என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. ஒருத்தர் ஒரு கமெண்ட் தான் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. உங்களுக்கு எத்தனை கேள்விகள் இருந்தாலும் கேளுங்க. கண்டிப்பா உங்களுடைய பேரை மென்ஷன் பண்ணி கேளுங்க. இந்த வீடியோவில் வர்ற அத்தனை கேள்விகளுக்கும் அடுத்த வீடியோவில் நான் பதில் சொல்ல போறேன். ஒருவேளை அந்த ஒரு முக்கியமான அப்டேட் கிடைச்சிருச்சு அப்படின்னா அதை போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த கேள்விகளுக்கான பதிலை வந்து ரெண்டாவது ஒரு வீடியோவா போடுறேன். சார் நண்பர்களே, கொடுத்த தகவல் வந்து உங்களுக்கு வந்து மகிழ்ச்சியா இருந்துச்சா அப்படிங்கிறத வந்து கண்டிப்பா கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. மீண்டும் ஒரு பயனுள்ள, முடிஞ்சா மகிழ்ச்சியான ஒரு தகவலோட உங்களை சந்திக்கிறேன். மெய்ப்பொருள் காண்பதறிவு. வாழ்க வளமுடன்.